வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் பிரவீன்குமார், பாரதி டிஎன்பிசி அகாடமி. இப்போ பார்த்தீங்கன்னா 9ஆம் வகுப்பு முதல் பருவம் நம்ம டிஎன்பிசி குரூப் 2 சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஆல்ரெடி 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை புது புத்தகம் ப்ளஸ் பழைய புத்தகமும் சிலபஸ் வைஸ் என்னென்ன கொஷின் லாஸ்ட் குரூப் 2 குரூப் 4 எந்த பேசிக்ஸில் கொஷின் எந்தெந்த இடத்துலேருந்து அதிகமாக வந்துச்சோ அந்த வியூவில் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா? ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான 9th ஸ்டாண்டர்ட் பார்க்குறோம். இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுற இந்த டேட் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15. செப்டம்பர் 14ஆம் தேதி இன்னும் 29 நாட்கள் தான் இருக்குது எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? செப்டம்பர் 14ஆம் தேதி எக்ஸாம் ஒழுங்காக எழுதி முடிச்சுட்டு செப்டம்பர் 15ஆம் தேதிலாம் நிம்மதியாக நீங்கள் அடுத்த வேலை பார்க்க போயிடலாம் மெயின்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு. ஸோ அந்த வியூவில் தான் கொஷின்ஸ் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் எடுத்துருக்கோம். ஓகேங்களா? அதனால் கொஷின் ஸ்டாண்டர்டாக இருக்குது. அப்படியே யூடியூப்லேயே பாஸ் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு உங்களுடைய மார்க் கமெண்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது சஜஷனாலும் கமெண்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு கொஷினில் போகலாம். ஓகேங்களா? தமிழில் எழுதப்பட்ட உலக பணுவல் என்று அழைக்கப்படும் திருக்குறள் நூலை சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதற்கு முதல் உரை எழுதியவர் யார் பார்த்தீங்கன்னா மணக்குடவர் தான் முதல் உரை எழுதியவர். மொத்தம் 10 பேர் எழுதியிருப்பாங்க உரை எழுதியவர்கள். ஓகேங்களா? அதில் மணக்குடவர் தான் முதல் உரை எழுதியவர். அதில் சிறந்த உரைன்னு சொல்லப்படுவது பரிமேலழகர் உரை சிறந்த உரையாகும். ஓகேங்களா? இரண்டாவது கேள்வி இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே முதல் உரையும் தெரிந்து கொள்ளுங்கள், சிறந்த உரை எழுதியுடன் தெரிந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? இரண்டாவது கொஸ்டின் மாமழை போற்றுதும். ஓகேங்களா? திங்களை போற்றுதும் ஞாயிறை போற்றுதும் என்று சொன்னவர் யாருன்னு தான் கேட்டுறாங்க. வாழ்த்து பாடலை பாடியவர் தான் கேட்குறாங்க. கிளியரா? உடனே சிலப்பதிகாரம் போட்டுறாதீங்க. சிலப்பதிகாரம் நூல் ஆன்சர் இளங்கோவடிகள். ஓகேங்களா? மூன்றாவது கேள்வி தமிழோடு தூது என்ற நூலை உவேசா முதல் பதிப்பித்த ஆண்டு 1930. ஓகேங்களா? அப்படியே சட்டமறுப்பு இயக்கம் ஜிகேல பார்த்தீங்கன்னாலும் அதுவும் 1930. 1927 டக்குன்னு சொல்லிக்கிறேன். ஜிகே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லாம் 27 சைமன் கமிஷன். 1929 சைமன் கமிஷன் சென்னைக்கு வந்திருப்பாங்க. கரெக்டான அக்யூரேட் டேட் பார்த்தீங்கன்னா 1929 பிப்ரவரி 18. ஏன்னா சைமன் கமிஷன் சென்னைக்கு வந்திருப்பாங்க. டேட்டு கேட்டிருக்காங்க, ஸ்கூல் புக்கில் இருக்குது. ஓகேங்களா? சரி, 4th கொஸ்டின் போயிடலாம். எந்த ஆண்டு ராபர்ட் ப்ரூஸ்புட் என்பவர் சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டு பகுதியில் எலும்பு கற்கருவிகளை கண்டுபிடித்தார்னு கேட்டிருக்காங்க? 1863. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? 1863. தொல்லியல் துறை ஆரம்பிக்கப்பட்டது 1861. இந்திய தொல்லியல் துறை 1961. ஓகேங்களா? அதோடைய தலைமையகம் அமைந்துள்ளது புதுடெல்லியில் அமைந்துள்ளது. 5வது கேள்வி பார்க்கலாம். பாரதியாரின் வழித்தோன்றலாகவும் பாரதிதாசன் மாணாக்கராகவும் உள்ளவர் யாருன்னா கவிஞர் தமிழொலி. ஓகேங்களா? அவரோட நூல்களுக்கும் நிலை பெற்ற சிலை, வீராயி போன்ற நூல்களாக இருக்கும். ஸோ அந்த நூல்கள் நிறைய படிச்சு கவிஞனின் காதல், கண்ணப்பன் கிளிகள், மேதினமே வருக. ஸோ அந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் நூல்கள் இருக்கும். அவருடைய காலம் பார்த்தீங்கன்னா குறுகிய காலம் தான் வாழ்ந்திருப்பார். மிக சிறந்த புலவரெல்லாம் மேக்ஸிமம் குறுகிய காலம் தான் வாழ்ந்திருக்காங்க. 1924 to 1965. ஓகேங்களா? இன்றைய சுதந்திர தினம் ஆகஸ்ட் 15. ஓகேங்களா? எத்தனையாவது சுதந்திர தினம் கேட்டுருவாங்க? 78வது சுதந்திர தினம். ஓகேங்களா? ஆகஸ்ட் 15 1947. ஸோ 2024 இன்று ஆகஸ்ட் 15 78வது சுதந்திர தினம். ஸோ எல்லாமே படிச்சுட்டு பேசிக்கில் வந்து தப்பு பண்ணிடக்கூடாது. பார்த்தீங்களா? அதுக்காக அந்த நம்பரும் உங்களுக்கு பண்ணிட்டேன். 78வது. ஓகேங்களா? 78 டக்குன்னு ஒன்று வருது. ஓகேங்களா? கரெக்டு தான் நினைக்கிறேன். காந்தி, அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் 1885 டிசம்பர் 28 ஆரம்பிக்கும் போது டிசம்பர் 28 தான் டேட்டு. கரெக்ட் தான். ஃபஸ்ட்டு 78 இங்கீங்களா? 72 பேர் மொத்தம் அதில் கலந்து கொண்ட மொத்த உறுப்பினர்கள் 72 பேர். அதில் மெட்ராஸ் மாகாணத்தில் மட்டும் 22 பேர் போயிருப்பாங்க. ஓகேங்களா? 78 சுதந்திரம், இங்கே 72 பார்த்துங்க. 6வது கேள்வி பார்க்கலாம். பொறுத்துக தமிழகத்தின் நீர்நிலைகள். ஓகேங்களா? இலஞ்சி என்பது பல வகை பயன்படும் நீர்த்தேக்கம். கண்மாய் என்பது ஓர் மண்டலத்தில் தோண்டப்படும். குண்டம் என்பது ஓகேங்களா பாண்டி மண்டலத்தில் அப்படி சொல்கிறாங்க. சாரி ஒரே செகண்ட். இலஞ்சி என்பது பல வகைக்கு பயன்படும் நீர்த்தேக்கம். கண்மாய் என்பது பாண்டி மண்டலத்தில் அப்படி சொல்கிறாங்க. ஓகேங்களா? சின்ன குண்டம் என்பது சிறிதாய் அமைந்த குளிக்கும் நீர்நிலை தான் குண்டம். கூவல் என்பது ஓர் மண்ணிலம். ஓகேங்களா? ஓர் மண்னா பாலை மண் சொல்கிற பார்த்தீங்களா? அதுதான் அது. அப்போ ஆப்ஷன் சி. 7வது கேள்வி பார்க்கலாம்.
இந்திர விழா புகார் நகரில் எத்தனை நாட்கள் நடைபெறுகிறது? 28 நாட்கள். ஓகேங்களா, மணிமேகலையில் சொல்லப்படுகிறது. ஓகேங்களா. 8வது கேள்வி, பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமை கட்டளைக்கல் என்று கூறப்படுவது ஏகதேச உரோகணி. 9வது, ரோமானியர்களுக்கு தமிழர்களுக்கும் வணிக தொடர்பு இருந்தது பற்றி ரோமானிய மட்பாண்டங்கள் அகழ்வாய்கள் கிடைத்த இடம் பார்த்தீங்கன்னா அரிக்கிமேடு பகுதியில் கிடைக்கப்பட்டுள்ளது. அரிக்கிமேடு என்பது புதுச்சேரி பகுதியில் அமைந்துள்ளது. ஓகேங்களா. 10வது கேள்வி பாருங்கள், வினைச்சொற்கள் அவற்றின் அமைப்பின் அடிப்படையில் எத்தனை வகைப்படும் கேட்குறாங்க? 2 வகைப்படும். 11வது கேள்வி, துருத்தி. துருத்தி என்பதன் சரியான பொருள். ஆற்றின் நடுவே இருக்கும் மணல் தீட்டு தான் துருத்தின்னு சொல்கிறாங்க. நடுவே இருக்கும், மேலே வா பக்கத்துலையா அப்படின்லாம் சொன்னால் நடுவே இருப்பது. 12வது கேள்வி, சொல்லும் போதே கொஷின் பாஸ் பண்ணிட்டு இது பண்ணுங்கள். 12வது கேள்வி, பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வளவ என சேக்கிழாரை புகழ்ந்தவர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார். 13வது கேள்வி, பாகுபலம் கிணற்றோடு என்று இவ்வையும் பார்த்தேன் ஏகும் சொர்க்கத்தினிது இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ளது சிறு பஞ்ச மூலம். 14வது, மோர்ஃபிம் என்பது பாருங்க உருவன், ஃபோன்மி என்பது ஒளியன், லெக்சிகன். ஓகேங்களா, லெக்சிகன். 14வது, லெக்சிகன் என்பது பேரகராதி, கோனிக்கல் என்பது குமிழி. ஸோ ஆப்ஷன் பி. 15வது பாருங்க, அன்னம் ஆடும் அகன் துறையில் போகியில் துன்னமேதி படிய துதைத்திழும் இந்த பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பெரிய புராண வரிகள். இது 16வது பாருங்க, டேஷ் அகழ்வாயில் கண்டறியப்பட்டுள்ள மாடு தழுவல் கல்முத்திரை தமிழர்களின் பண்பாட்டு தொழில் அடையாளமாக ஏறு தழுதலோடு குறிப்பிடுகின்ற. அதாவது ஒரு இடத்துல அகழ்வாய்வு செய்யும்போது அங்கே கிடைச்ச கல்முத்திரை பார்த்தீங்கன்னா தமிழர்களோட பண்பாடான ஏறு தழுதல் ஜல்லிக்கட்டு சொல்கிறேன் பார்த்தீங்களா, அதோடு ஒத்து போகிறது என்று கூறியவர் யார் பார்த்தீங்கன்னா ஐராவத மகாதேவன். அவர் எந்த ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி ஆராய்ச்சி. ஓகேங்களா. 17வது பாருங்க, உலக தாய்மொழி தினம் பிப்ரவரி 21. மார்ச் 22 நவம்பர் 1. இந்த 2 தினமும் தற்போது பார்த்தீங்கன்னா 4 தினமாக கொண்டாடிட்டு வருவாங்க. கிராம சபை தினம் தற்போது 6ஆக கொண்டாடிட்டு வராங்க. அந்த 2 தினம் இது. இந்த 2 தினம் எதுக்காக கொண்டாடுறோம்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். தெரியலனா தயவுசெய்து கேளுங்க. மொத்தம் தற்போது 6 டேஸ் கொண்டாடுறாங்க. முன்பு வந்து 4 டேஸ், வருடத்திற்கு 4 நாள், இப்போது 6 டேஸ். ஓகேங்களா. 18வது, உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே என்று கூறும் நூல் புறநானூறு. 19வது, உணவெனப்படுவது ஒரே கொஷின், ரெண்டும் புறநானூறு தான். இப்போ 20வது கேள்வி பாருங்க, கல்லணைக்கு கிராண்ட் அணைக்கட்டு என்று பெயரிட்ட சர் ஆர்த்தர் கார்டன் அவர் இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தையாகும். 21வது பாருங்க, தமிழ் விடு தூது என்ற நூலில் எத்தனை கன்னிகள் அமைந்துள்ளது? 268 கன்னிகள் அமைந்துள்ளது. 22வது, இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும் என்று கூறும் நூல் பிங்கள நிகண்டு. நீர்நாடு என்ற சிறப்புக்குரிய நாடு என்பது நீர்நாடு, பாண்டிய நாடு சொல்லப்படுகிறது. உலக சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5. ஓகேங்களா. 25வது, 1 செகண்ட், சொல்லணும். 25வது, குரம் என்றும் பள்ளி என்றும் கொள்வர் கொடுப்பாய்க்கு உறவு என்று 3 இனத்துக்கும் சொல்லப்படுகிறது நூல் என்பது தமிழ் தூது. இந்த வரிகள் இடம்பெற்று தமிழ் தூது. 26வது, வெந்தீரலான் பெருந்தட்சணை கூவி ஒரு எந்திர ஊர்த்தி ஏற்றுமீன் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ளது சீவக சிந்தாமணி. 26க்கு சி. 27 பார்க்கலாம். A nation culture resides in the hearts and in the soul of its people என்ற பொன்மொழி கூறியவர் வந்து காந்தியடிகள். ஓகேங்களா. 27க்கு பி. 28க்கு துதைந்து என்பதன் சரியான பொருள் கலக்கி. திராவிட மொழிகள்
மொத்தம் எத்தனை கேட்டால் 29க்கு 28. கடைசியாக 4 மொழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மொழிகள் தெரிஞ்ச கமெண்டில் பண்ணுங்கள். 30வது பாருங்கள், வணக்கம் வள்ளுவா என்ற கவிதை தூளுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது 2004. 2003ஆம் ஆண்டு கவிஞர் வைரமுத்து கொடுத்துருப்பாங்க கள்ளிகாட்டு இதிகாசம் என்ற புத்தகத்திற்காக. ஓகேங்களா. 31வது பாருங்கள், தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்பது தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும், ஓகேங்களா, ராசமாணிக்கனர். தமிழக செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள், ஓகேங்களா, 4:1. அப்போது ஆப்ஷன் டி வருமா? தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்பது வித்யானந்தம். சாரி, 31வது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி. சாரி, 3:1 தானே, 3வது தானே. தமிழ் நாகரிகமும் பண்பாடும் என்பது தட்சிணாமூர்த்தி. தமிழக வரலாறும் தமிழ் பண்பாடும் என்பது ராசமாணிக்கனர். தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் என்பது ரத்தினம். தமிழர் சால்பு என்பது வித்யானந்தம். சால்பா வித்யா பேசுவாங்க. ஆப்ஷன் சி. 32வது, தமிழோடு தூது குறிப்பிடும் குணங்கள் சொல்லப்படுகிறது. குணங்கள் என்னென்னு பாருங்கள். சத்துவம் என்பது அமைதி மேன்மை, 1 கரெக்டு. ராசராசம் என்பது போர் தீவிரமான செயல்கள். தாமசம் என்பது சோம்பல் தாழ்மை. ஸோ எல்லாமே நேருக்கு நேராக பொருந்தப்பட்டுள்ளது. ஆப்ஷன் பி. 33வது பார்க்கலாம். நாளிகேரம் என்பது தென்னை, ஓகேங்களா. கோழி என்பது கோழி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆச்சமரம். அப்புறம் சாலம் என்பது அரச மரம். 33வது பார்த்தீங்கன்னா சாலம் என்பது ஆச்சமரம். கோழி தான் அரச மரம், சாலம் என்பது ஆச்சமரம், தாமலம் என்பது பச்சிலை மரம். 33வதுக்கு சி. 34வது கேள்வி பார்க்கலாம். மண்ணுயிர்க்கெல்லாம், ஓகேங்களா, மண்ணுயிர்க்கெல்லாம் வரும்போதே நீங்கள் கண்டிப்பாக மணிமேகலை சொல்கிறீங்க. ஸோ உணவு பற்றி சொல்லப்பட்டுள்ள நூல் மண்ணுயிர்க்கெல்லாம் உண்டியும் உடையும் உரையிலும் கண்டதியில் என்று கூறும் நூல் மணிமேகலை. உணவு கூட சிறப்பு பற்றி மணிமேகலை கூறப்பட்டுள்ளது. 35வது பாருங்கள். அப்துல் நேற்று வந்தான், ஓகேங்களா, அவனா வந்தான். ஸோ தன்வினை தொடர். அப்துல் நேற்று வருவித்தான், அவன் யாரோ வருவித்தாங்க. ஸோ பிறவினை தொடர். ஒரு செயல் இன்னொருத்தர ஒரு ஏவர மாதிரி இருக்குது. ஸோ பிறவினை. கவிதா உரை ஐ வருகிறது, செய்வினை. உரை படித்தால் ஐ வருகிறது, செய்வினை. உரை கவிதாவால் படிக்கப்பட்டது, படுபட்டதுன்னு வரும்போதே செயற்பாட்டு வினை. ஸோ 4, 3, 2, 1. ஓகேங்களா. இந்த கொஸ்டின் பார்த்துருவோம். 36, 37 போகலாம். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமரியிலப்பட்டார். ஓகேங்களா. லாஸ்ட் குரூப் 4 கொஸ்டின் அது. 38வது கேள்வி. எத்தனை சமயங்கள் தமிழ் ஏந்தி வளர்ந்த தாயனவே என்று கூறும் நூல் ஈரோடு தமிழன்பன். ஓகேங்களா. மணிமேகலை எந்த சமயத்துடன் தொடர்புடையது? மணிமேகலை பௌத்த சமயத்துடன் தொடர்புடையது. முதல் சமய காப்பியம் என்று அழைக்கப்படுவதும் மணிமேகலை தான். ஓகேங்களா. சிலப்பதிகாரம் சமண காப்பியம். 40வது கேள்வி. நீர் எடுப்பவை, நிலம் சாடுபவை, மாறு ஏற்று சினைப்பவை, மண்டி பாய்பவை இவ்வடிகள் இடம்பெற்றுள்ளது கலித்தொகையில். ஓகேங்களா. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். 41வது பாருங்கள். கோனிக்கல் ஸ்டோன் என்பதன் சரியான தமிழ் சொல் குமிழிக்கல். 42வது பாருங்கள். கிரேக்க மொழியில் இலியத்துன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. கிரேக்க மொழியில் இலியத் என்ற காப்பியம் எந்த நூற்றாண்டில் இயற்றப்பட்டது? கிமு 8ஆம் நூற்றாண்டில். 8ஆம் நூற்றாண்டு, கிமு 8ஆம் நூற்றாண்டில். 43வது பாருங்கள். தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர், ஓகேங்களா, ஏ. தோ. பரமசிவம். மேலும் குளிர்த்தல் என்பது குளித்தல் என்று ஆயிற்று என்று கூறியுள்ளார். 44வது பாருங்கள். குளிர குடைந்த நீராடி என்பது ஆண்டாள் வாக்கு. திருமஞ்சனம் என்பது தெய்வத்தை குளிக்க வைப்பது. ஸோ ஆப்ஷன் பி. 45வது. கண்ணுக்கு புலப்படாத தண்ணீரும் புலப்படும் உண்மைகளும் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் பி. அமரேசன். ஆப்ஷன் பி. 48வது பாருங்க. சார் 46வது. மூடுபனி என்பது வினைத்தொகை. தடவிரை என்பது தடன் வரும்போதே தெரியும், உரிச்சொல் தொடர். கொடுத்தோர் வினையாளன் பெயர். நிறுத்தல் என்பது தொழிற்பெயர். ஸோ ஆப்ஷன் ஏ. 47வது கேள்வி. முத்திக்கனி என்பது உருவகம். 48வது. பொன்முடி சூளாமணியும் புளிய சூடி நீதியொலிர் செங்கோலாய் நீதி தமிழ் நீதியொலிர் செங்கோலாய் திருக்குறளை தாங்கு தமிழ் நீ வாழ்க என்று சொன்னவர். லாஸ்ட் குரூப் 2 கொஸ்டின். கவியோகி சுத்தானந்த பாரதியார். 49வது கேள்வி.
உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்களில் இந்திய நாகரிகமும் ஒன்று என்பதை எந்த ஆய்வு கூறுகிறது என்றால் மொகஞ்சதாரோ அகழ்வாய்வுகள் கூறுகின்றது. 50வது பாருங்க. ஆதிச்சநல்லூர் நடத்தப்பட்ட ஆய்வில் முதுமக்கள் தாழிகள் கண்டுபிடிக்கப்பட்டது 1914ஆம் ஆண்டு. ஓகேங்களா. 51 பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையனே என்று கூறிய புலவர் கேட்குறாங்க. இந்த வரியில் இடம்பெற்றுள்ள நன்னூலை இயற்றியவர் பவனந்தி முனிவர். ஓகேங்களா. 52வது டேஷ் அடிப்படையில் மொழி குடும்பங்கள் பல வகை பிரிக்கப்பட்டுள்ளன. பிறப்பு, உறவு, தொடர்பு, அமைப்பு. 52C. 53 ஏந்தி என்பது வினையச்சம், முத்திக்கனி என்பது உருவகம். சிந்தாமணி. ஓகேங்களா. சிந்தாமணி பார்த்தீங்கன்னா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் சிந்தா. ஆடுங்களை என்பது வெறும் பெயரச்ச தொடர். ஆடுங்களை என்பது பெயரச்ச தொடர். 53 அப்போ ஆப்ஷன் ஏ. 54 பாருங்க. ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரம்பி வந்தேன். இவ்வடிகளை பாடிய புலவர் யாருன்னு கேட்குறாங்க. கவிமணியோட பாடல்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த, கன்னியாகுமரி தேரூர் மாவட்டத்தை சேர்ந்த கவிமணி பாடல்கள். ஓகேங்களா. ஏறாத மேடுகள் ஏறி வந்தேன், பல ஏரி குளங்கள் நிரப்பி வந்தேன் என்று பாடியவர் கவிமணி. 55 பாருங்க. சரியான தமிழ்ச்சொல் லெக்சிக்கல் மீனிங் கேட்குறாங்க. சொற்பொருள், அடிப்படை பொருள் ரெண்டுமே இதுக்கான மீனிங். ஓகேங்களா. 56வது பாருங்க. திருக்குறள் பற்றிய சரியான கூற்று கேட்குறாங்க. ஓகேங்களா. திருக்குறள் முதல் அச்சிட்டு பதிப்பிட்ட ஆண்டு 1812ஆம் ஆண்டு. தஞ்சை ஞானப்பிரகாசம். ஓகேங்களா. திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறள் இருமுறை வரும் ஒரே அதிகாரம் கேள்வி கிடையாது, குறிப்பறிதல் அதிகாரம். அப்போ 2வது தவறு. 1 கரெக்டு. திருக்குறள் மூலத்தை முதல் அச்சிட்டு ஆல்ரெடி சொன்ன தஞ்சை ஞானப்பிரகாசம். அப்போ 3 கரெக்டு. ஆப்ஷன் ஏ கரெக்டு. பண்டைய தமிழர்களின் அரிய வரலாற்று செய்திகள் அடங்கிய பண்பாட்டு கருவூலமாக, ஓகேங்களா, வரலாற்று செய்தி புத்தகமாக உள்ள நூல் பார்த்தீங்கன்னா புறநானூறு தான். 58வது பாருங்க. பாடும் குயில். ஒரு இலக்கண கேள்வி. பாடும் குயில் என்பது தெரிநிலை பெயரச்ச தொடர். பாடும் குயில் என்பது தெரிநிலை பெயரச்ச தொடர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், புரிஞ்சுங்க. ஓகேங்களா. அதாவது தெரிநிலை குறிப்பு மற்றும் தெரிநிலை பெயரச்ச தொடர் 2 வகைப்படும். ஓகேங்களா. குறிப்புனா காலத்தை காட்டவே காட்டாது. ஓகேங்களா. காலத்தை அந்த காலமே இல்லைன்னா அது கண்டிப்பாக குறிப்பு தான். இங்கே தெரிநிலை என்பது பாடும் குயில் என்பது இங்கே காலம் தெரிகிறது. ஸோ இது தெரிநிலை பெயரச்ச தொடர். துணைவினைகள் கேட்டிருக்காங்க. 51வது கேள்வி பாருங்க. 59 தமிழில் ஏறத்தாழ 40 துணைவினைகள் உள்ளது. 60வது கேள்வி பார்க்கலாம். ஒரு பொறுத்துக. தண்ணீர் தண்ணீர் கோமல் சுவாமிநாதன், தண்ணீர் தேசம் வைரமுத்து, வாய்க்கல் மீன்கள் வே இறையன்பு, மழைக்காலம் குயிலோசையும் என்பது மா கிருஷ்ணன். ஸோ ஆப்ஷன் பி. 60வதுக்கு பி. 61 யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று கூறியவர் இந்த வரிகளுக்கு சொந்தக்காரர் எம் பாரதியார். ஓகேங்களா. 62வது மானிட மேன்மையை சாதித்திட திருக்குறள் மட்டும் போதும் என்று கூறியவர் ஈரோடு தமிழன்பன். இவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் வணக்கம் வள்ளுவா. எந்த வருடம் தெரிஞ்சுக்குங்க. 2004. தமிழோடு தூதில் அகவல் என்றால் வண்ணம், கலர்ஸ். அகவல்னா என்ன சொல்கிறாங்க, வண்ணம் சொல்லப்படுகிறது. 64வது பாருங்க. அகைன் ஒரு பொறுத்துக. தமிழ்மொழி ஒப்பிலக்கணம்னா ராபர்ட் கால்டுவெல். ஓகேங்களா. 1856ஆம் ஆண்டு நூல் இயற்றியிருப்பார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் நூல். மொழிபெயர்ப்பும் ஒளிபெயர்ப்பும் மணவை முஸ்தபா. ஓகேங்களா. 3 4 வருகிறதா. சரி. மாணவர்களுக்கான தமிழ் என்பது என் சொக்கன், அழகின் சிரிப்பு புரட்சி கவி. ஸோ ஆப்ஷன் ஏ. திருக்குறளில் கோடி என்னும் சொல் எத்தனை இடங்களில் வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கோடி என்பது 7 இடங்களில் வருகிறது. எத்தனை இடம்? 7 இடங்களில். 7 என்ற எண் திருக்குறளோட நெருங்கிய தொடர்பு. 7 என்ற எண் 8 முறை வருகிறது. அதே மாதிரி திருக்குறள் மொத்தம் 133. ஓகேங்களா. 130 என்ற எண்ணை கூட்டுத்தொகை பண்ணாலும் 7 வரும். 3 + 3 1 7. அதே மாதிரி மற்றும் 1330 குறட்கள் இதை கூட்டினாலும் 7 என்று வரும். திருக்குறளில் முதல் பதிப்பித்தவர், சிறந்த உரை எழுதியவர். ஓகேங்களா. 2 முறை வரும் அதிகாரம், எந்த கனி பற்றி சொல்லியிருக்காங்க, எந்த மரத்தை பற்றி சொல்லியிருக்காங்க, எந்த அதிகாரம் இருமுறை வருகிறது. ஸோ இதெல்லாம் அகைன் பார்த்துங்க. 66வது கேள்வி பாருங்க. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர். ஓகேங்களா. திராவிடம் என்ற சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் குமரலப்பட்டர். 67வது பாருங்க. எழுவாய் ஒரு வினையை
செய்ய தேர்ந்தெடுப்பது ஒரு வினை. ஒரு வினைனா ஒரு செயலை செய்ய செய்யப்படும் பொருளை தான் தேர்ந்தெடுக்கும். ஓகேங்களா? 67க்கு பி. 68வது கேள்வி பாருங்க. எப்படி ஈரஸ் பாதிரியார் வந்து இந்த தமிழ் கொடுத்துருப்பாருன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இது கரெக்டானது பார்த்தீங்கன்னா தமிழ்லேருந்து தான் தமிழா வந்திருக்குமான். தமிழா டு தமிழா லா வருகிறது. அப்புறம் ட்ரமிழா, திராவிடா, அப்புறம் திராவிடா என்ற சொல் வருகிறது. 69வது வடமொழியை ஆய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு வடமொழி தொடர்புடையது என்று தமிழ்மொழி வடமொழியோடு தொடர்புடையது என்று சொன்னவர் வில்லியம் ஜோன்ஸ். ஓகேங்களா? தமிழ் மொழிக்கான ஒப்பிலக்கணம் பார்த்தீங்கன்னா ராபர்ட் கால்டுவெல் பார்த்தோம். பிரான்சிஸ் எல்லிஸ் என்பது 1816 தமிழுக்கான முதல் ஆய்வறிக்கையெல்லாம் விட்டிருப்பாரு. ஜி போப் தமிழ் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து உலகறிய செய்தவர். 70வது கேள்வி பாருங்க. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி இதனை தனி ஒரு குடும்பம் என சேர்ந்தவை என்று முதலில் சொன்னவர் யார் பார்த்தீங்கன்னா இம்மொழிகள் ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர் அவர்தான் பிரான்சிஸ் எல்லிஸ் 1816. ஓகேங்களா? இம்பார்ட்டன்ட். தமிழ், தெலுங்கு எல்லாமே ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் சொன்னவர் பிரான்சிஸ் எல்லிஸ். ஓகேங்களா? 70 கேள்வி பார்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 9ஆம் வகுப்பு முதல் பருவத்திலேருந்து நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. உங்களுடைய மார்க் அப்லோட் பண்ணுங்கள். வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ 9ஆம் வகுப்பு முதல் பருவம் பார்க்குறோம். முடிஞ்ச அளவு செப்டம்பர் முதல் வாரத்திலே கூட எல்லா டெஸ்ட்டும் முடிச்சிற மாதிரி பார்த்துருவோம். ஏன்னா செப்டம்பர் 14 நீங்கள் ரிவிஷன் எல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக எழுதுங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போது ஆகஸ்ட் முடிஞ்சு செப்டம்பர் மந்தில் டைப்பிங் எக்ஸாம் வருது. ஓகேங்களா? டைப்பிங் எக்ஸாமுக்கான எல்லா வீடியோவும் நம்ம பாரதி டிஎன்பிசி அகாடமி டைப்பிங் சேனலில் போட்டிருக்கோம். நியர்லி 35+ வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸ்டேட்மெண்ட்லாம் கிளியர் கட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டேட்மெண்ட் சம்மந்தமாக பயமே கிடையாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது டைப்பிங் ஸ்டேட்மெண்ட் வரலனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் அதை பார்த்துட்டு போனவே ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிடலாம். ஓகேவா? ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வணக்கம். பாரதி டிஎன்பிசி அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.